சென்னையில் அமித்ஷா அடுத்து என்ன செய்ய போறார் அப்படிங்கிற கேள்வி, இந்த மேடையில் யார் யாரெல்லாம் அமர போறாங்க அப்படிங்கிறதுல தான் சஸ்பென்ஸ் இருக்கிறது. இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ், ஒரு அதிரடி திருப்பம் இருக்க போகிறதா, இல்லை ஒரு வழக்கமான என்டிஏ பார்ட்னர்ஸ் மட்டுமே அமரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய போகிறதா அப்படிங்கிறத பார்க்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கக்கூடிய திரு அமித்ஷா துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு செல்கிறார் அப்படின்னு தகவல். இந்த ஐடிசி கிராண்ட் ஷோலா ஹோட்டலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்ட மேடையில் யார் யாரெல்லாம் இடம்பெற போறாங்க, இல்லை யார் யாரெல்லாம் இடம்பெற போல, இதுதான் முக்கிய செய்தியாக இருக்க போகிறது. திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இன்சைட்ஸோடு இணைகிறார். திரு ரமேஷ், நீங்க என்ன அறிகின்றீங்க? இப்போ நமக்கு இப்போ விசாரித்து பார்க்கும்போது திரு அன்புமணி ராமதாஸ் அங்கிருந்து கிளம்பியதா தெரியல, அதிமுக தலைமையிலேருந்து மூமெண்ட்ஸ் அங்கே இருக்கிறதா தெரியல, டிடிவி பங்கேற்க போறார், அவர் ஒரு ரொட்டீன் செக்கப்புக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. அமித்ஷா வந்திருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த மேடை அதிரணும். யார் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை வாய்ப்பு இல்லை? வாட் ஆர் யூ பிக்கிங் சார்? அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க போவதாகத்தான் அதிமுக வட்டாரத்திலிருந்து சில முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1-2 முன்னணி தலைவர்களை சென்னையில் இருக்குமாறு கோரியிருந்தார் என்றும் எனக்கு தகவல் வந்தது. ஆகவே அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை அந்த சந்திப்பு நடைபெறுமானால், இன்றைய சந்திப்புக்கு பிறகும் நான் அரசியல் பேசவில்லை, பொது பிரச்சனை தான் பேசினேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திசை திருப்ப முடியாது. இன்றைய சந்திப்பு நடைபெற்றால் அது ஒரு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுக நண்பர்கள் கூறுகிற தகவல்களின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இன்றைய சந்திப்பு நடைபெற்றால் அது கூட்டணியை அதிமுகவின் சம்மதம் தெரிவிப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும், இருக்கக்கூடும். பாரதிய ஜனதா கட்சி மேலும் கால அவகாசத்தை அளிக்காது என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு இன்றைய நிகழ்ச்சி பயன்படக்கூடும். ஒருவேளை இன்றைய சந்திப்பு நடைபெறாமல் போனால் அதிமுக இன்னமும் ஒரு முடிவுக்கு வராமல் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறது என்றுதான் பாஜக கருதும். இந்த சந்திப்பு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நடைபெற்றா, நீங்க உங்க சோர்சஸ் சொல்வது போல இதற்கு இன்றைய சந்திப்பு நடைபெற்றால் அதிமுக கூட்டணி விஷயத்தில் பாஜக பக்கம் வருவதற்கு உறுதியாக இருக்கிறது என்கிற உறுதிமொழியை அதிமுகவிடமிருந்து பெற்று அதை அறிவிக்கக்கூடிய மனநிலையில் தான் பாஜக இருக்குமே தவிர நீங்கள் பேசிவிட்டு வந்து சொல்லுங்கள் என்று கூறுகிற நிலையில் இன்றைக்கு இருக்காது. இல்ல, அந்த மேடையில என்டிஏன்னு போடப்பட்டிருக்கு, அதுல நீங்க என்ன பிக் பண்றீங்க? என்டிஏ தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்களா, இல்ல என்டிஏங்கிற பேனர்ல அமித்ஷா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கூட பிஜேபி தலைவர்கள் இருக்க போறாங்களா? அப்படி 1-2 ஏற்கனவே என்டிஏ அணியில் இருக்கக்கூடிய 1-2 தலைவர்கள் இருந்தாலும் அதில் தவறில்லை. அதனால் ஏதோ ஒன்று நடைபெறாமல் போய்விட்டது என்றோ அது தோல்வி என்றோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அதிமுகவினுடைய தலைவர்கள் சந்தித்து விட்டு போனால் அதன் பிறகு நாங்கள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லுவதற்கு பாஜக விரும்பாது, அதை அனுமதிக்காது என்று நான் பார்க்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திக்காம போறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு? ஏன்னா கடைசி நிமிட திருப்பங்கள் அரசியல்ல, கூட்டணி சமாச்சாரங்கள்லாம் நிறைய தமிழ்நாட்டு அரசியல்ல பார்த்திருக்கோம். அதிமுக விவகாரத்தில் அல்ல, கடந்த காலத்தில் அதிமுக தெளிவாகத்தான் பயணித்திருக்கிறது. இப்போதுதான் இரட்டை நிலைப்பாட்டில் தடுமாற்றத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே எப்போதும் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வாறு நடந்து கொள்வதுண்டு. அதன் எதிரொலியாகத்தான் இப்போது கூட அந்த கட்சியில பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன்.